அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இதுவும் ஒரு வகையான உளவியல் பாதிப்பு தான். இதை சரிப்படுத்தாவிட்டால் பிற்காலத்தில் இவர்களுக்கும் இவர்களே பிரச்சனையாக மாறிடுவாங்க. இவங்க கூட இருக்கிறவங்களும் பிரச்சனையாக மாறிடுவாங்க. அப்போ என்ன வகையான பிரச்சனை அது அப்படின்னா, சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சப்தம் கேட்டால் அவங்களால தாங்கிக்க முடியாது. இப்போ மியூசிக் யாராவது கொஞ்சம் சத்தமாக வச்சு கேட்டால் இவங்களுக்கு அப்படியே இடி விழுகிற மாதிரி இருக்கும். யாராவது சத்தமாக பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க. யாராவது இவங்கக்கிட்ட வந்து பக்கத்தில் நின்று பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க. இவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு சாதுரியமாக, சாதகமாக, சாமர்த்தியமாக, அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக பேசினா மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும். இப்போது இந்த மாதிரி இந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே வளர்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குழந்தைய இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்படி அமைக்கிறதுன்னு தெரியாமல் இது பின்னாடி சரியாயிரும், ஃப்யூச்சரில் சரியாயிரும், இது நானும் சின்னதில் இப்படி தான் இருந்தேன், இல்லை என் தங்கச்சி இப்படி தான் இருந்தது, எங்கள் அம்மா இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களே சமாதான வார்த்தைகளும் செயல்பாடுகளும் செய்கிறப்ப இது உங்களுக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனைகளாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு மாறிடும். அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்களோட சிம்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இவங்க யாருடனுமே இணைந்து இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை இவங்களுடைய சுய சந்தோஷம், சுய விருப்பம், இதுக்கு மட்டும்தான் பேரண்ட்டு கூட அடாப்ட் ஆவாங்க. பேரண்ட்டு கூட சிரித்து பேசுவாங்க. தன்னோட தேவை நிறைவேறணும் அப்படின்னா எல்லா வகையிலையும் கொஞ்சி கெஞ்சி பேசுவாங்க. இவங்களோட தேவை முடிவடைந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இடம் பொருள் பார்க்கவே மாட்டாங்க. அவமானப்படுத்துவாங்க, மற்றவங்கள கேவலப்படுத்துவாங்க, தன்னுடன் இருக்கிறவங்கக்கிட்ட கோவிச்சுக்குவாங்க, சண்டை பிடிப்பாங்க, என்னன்னே தெரியாது ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க. திடீர்னு கத்துவாங்க, எனக்கு எதுவும் பிடிக்காதும்பாங்க. இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்கும். அப்போது இப்போ இது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் எங்ககிட்ட வர்றப்ப திருமணத்துக்கு அப்புறம் தான் வர்றாங்க, அல்லது ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டேஜில் வர்றாங்க. இவங்க வந்து எதுக்குமே அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, நாங்கள் எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இவங்க இது வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட் அத்தனையுமே வேஸ்ட்டு. ஏன்னா இவங்க உடல் அதிகமாக கோவப்படுறாங்கன்னு போனால் மருந்து கொடுத்தா அது எப்படி அந்த கோவத்துக்கு தீர்வாகும்? அப்போ இவங்களோட மன இயக்கத்துக்குள்ளே இவ்வளவு மாறுபாடுகள், வேறுபாடுகள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் இவங்களால அடாப்ட் ஆக முடியல. இது எப்படி மருந்துனால குணப்படுத்த முடியும்? இது வைரஸ்னால் வந்ததா கிடையாதுல்லவா? வைரஸ்னால் வந்துச்சுன்னா உங்களுக்கு மருந்து சரியாகும். இது வாழ்க்கை சூழலினாலும் இவர்களுடைய சுய எண்ணத்தின் அடிப்படையில் வளர்ந்து வந்ததோட அறிவுப்பதிவு. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம்னா. ஒரு அறிவு தான் ஒரு மனிதனையும் உடலையும் இயக்குது. அந்த அறிவு பதிவானது இவர்கள் எதையுமே சுயமாக செய்ய மாட்டாங்க, செய்ய முன்வர மாட்டாங்க. இவங்களுக்கு அதிகமான பயம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கேயாவது நீங்கள் ஃபேமிலியோடு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கூட இவங்க அங்கே வெயிட்டர்கிட்ட எனக்கு இது வேணும் கொண்டு வாங்க, எனக்கு பத்தலைன்னு கேட்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தன்னுடைய பெற்றோர்களிடத்துலையோ தன் கூட பிறந்தவர்கள்கிட்டயோ இது வேணும் கேளு கேளுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ கேளுன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல இருந்து கோவிச்சிட்டு வந்துடுவாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் நான் உங்கள் கூட வர்றதில்லைன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. இந்த மாதிரி அனுதினமும் தினம் தினம் ஒரு பிரச்சனையை, ஒரு கலகம் மூட்டக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது படித்தவங்களுக்கு மட்டும்தான் வருமா, படிக்காதவங்களுக்கும் வருமா அப்படின்னா அவர்களோட அறிவுப்பதிவு படித்தவங்களுக்கு இப்போ அதிகமாக வருது. படிப்பு வேறு, அதாவது சிலபஸ் பாடத்திட்டம் என்பது வேறு, வாழ்க்கை சூழல் என்பது வேறு. நீங்கள் சிறு வயதிலிருந்து அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரியே நடத்திட்டு வந்துட்டீங்க, அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சுட்டு வந்துட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றினா அவங்களால மாற்றிக்க முடியாது. அப்போ இது உளவியல் பகுப்பாய்வின் மூலியமாக அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு
பகுப்பாய்வு செய்து வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுக்குறப்ப அவங்க வெளியில் வர முடியும். இப்போ எப்படி உடம்புக்கு சரியில்லைன்னா ரத்தம் டெஸ்ட் எடுத்து அதுக்கான மருந்து கொடுத்து மாத்திரை மருந்துகள் மூலிமா வைரஸ் பிரச்சனையை சரி பண்ணுறீங்க. அதே மாதிரி இவங்களோட அறிவு பதிவில், அறிவு எண்ணத்தில் எந்த மாதிரி பதிவுகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை வச்சுருப்பாங்க. அதை நாங்கள் உளவியல் பகுப்பாய்வு செய்கிறப்ப தான் இவங்க வார்த்தைகளையும் எங்கெங்கே அலர்ஜி ஆகுறாங்க, எங்கெங்கே டென்ஷன் ஆகுறாங்கன்னு கண்டுபிடிச்சி மாற்ற முடியும். அப்போ இதுக்கானது தான் உளவியல் வழிகாட்டுதல் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்துட்டு வரோம். இதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இவர்கள் என்னை விட்டு தொலைந்தால் போதும் அப்படிங்கிற நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த குழந்தைகளே வேண்டாம் என்ற நிலைக்கு நான் இவ்வளோ செஞ்சு வீண், நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்து விட்டேன் என்று இரத்த கண்ணீர் வடிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இது போன்ற சூழலிலிருந்து விடுபட்டு இவர்களும் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.